இங்கே பாருங்க கைஸ், நான் முன்னாடியே ஷஃபில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள் வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு எது வந்து அட்ராக்டிவாக இருக்கோ அதை வந்து பிக் பண்ணுங்கன்னா நான் வந்து பைல் செலெக்ஷன் வந்து வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ பிக் பண்ணிக்கலாம். இது பைல் 1, இது பைல் 2. ஓகேங்களா, பைல் 1 சூஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப வந்து நல்ல நாள். இது வந்து எப்பயுமே உங்களுக்கு எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ரெசிலேட் ஆகும். என்னென்னா ஸ்வார்ட்ஸ் இருக்கா, ஸ்வார்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுடைய கிரீடம் இருக்குது, அது கீழே தர இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி எதுனா ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஆரம்பித்தது வந்து கொஞ்சம் பாதியில் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து இன்றைக்கி தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல இது நடக்கும். அது இல்லாமல் வந்து கிரீடம்னு என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அரியாசனம்னு சொல்லுவீங்களா, அதேமாதிரியான பொசிஷனில் நீங்கள் போய் உட்கார சான்சஸ் இருக்குது. ஒரு கை பிடிச்சிட்ருக்கு இல்லையா, அதேமாரி வந்து உங்களுக்கு யாருன்னா வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்ப வந்து ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஏர் சைனும் குறிக்கும். ஐ திங்க் ஷார்ட்ஸ்னாலே ஏர் சைனு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ பொருந்துதான் பாருங்கள், பொருந்தெல்லாம் வச்சுருங்க. ஓகேங்களா, இந்த கை வந்து பிடிச்சிருக்க மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்றத மீனிங் வந்து. இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இந்த சைடு தண்ணி இருக்காமல் இருக்கிறதுமா. அதேமாரி வந்து வறண்டு இருந்த லவ்வாக இருக்கட்டும், மணி ப்ராப்ளமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதேமாரி வந்து உங்களுக்கும் வந்து நல்லது நடக்கும்ன்றது சொல்கிறாங்க கைஸ். பைல் 1க்கு வந்து ஏஸ் ஆஃப் சோர்ஸ், நியூ பிகினிங்ஸ், நல்லது நடக்கும்னு சொல்லிடுறாங்க. வாங்க பார்ப்போம். பைல் டூ யார் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ, நான் இந்த கார்டு எனக்கு எப்பவுமே நான் எனக்கே பர்சனலாக எடுக்கிறப்ப எனக்கு வார்னிங் கார்டு மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா வந்து இந்த இது தரசு பிடிச்சிட்ருக்கு நிற்கிறாங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சி துணி போட்டு ஒட்டு துணி போட்டிருக்காங்க. ஒட்டு துணி போட்டுட்டு கொடுக்குறவங்கள பார்க்குறாங்க. ஸோ என்ன அர்த்தம்னா, பைல் 2 செலெக்ஷன் பண்ணுங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி. ஏன்னா வந்து நீங்கள் எதனா எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துல ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மணி ப்ராப்ளம் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் வந்து பைல் 2 வந்து சொல்லியிருக்காங்க. பைல் 2 வந்து கொஞ்சம் நிறைய ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்குறேன்னு வாங்க, ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், பி அவேர், பி ஹாப்பி. ஓகேங்களா, இப்போ வந்து பைல் 2 அந்த பைல் 1 எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பைல் 1க்கும் பைல் 2க்கும் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஹிஸ்டாரிக்கல்லேருந்து இது ஒன்று வீழ்ந்துச்சு. பைல் 1 இந்த கோல்டன் மிரர்ஸ் இது இருக்க நார்சிஸ்டிக் லவ் பாம்பிங், செல்ஃப் அப்சர்வ்டு, ஒன் சைடட். பைல் 1க்கு பார்த்தீங்கன்னா ரைடர் ஒயிட்லேருந்து நல்ல கார் இருந்துச்சு. ஓகேங்களா, ரைடர் ஒயிட்லேருந்து நல்ல கார் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த கார்லேருந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இருக்குது. இந்த கோல்டன் மிரர்னால் கண்ணாடியை பற்றி சொல்லி இருந்தாலும் வந்து நார்சிஸ்டிக், ரொம்ப அரகன்ட் பீப்புள். லவ் பாம்பிங்னா நிறுத்து என்ன பண்ண லவ் பாம்பிங்னா நம்ம மேலே வந்து மற்றவங்க மேலே வந்து லவ் பண்ணலை அப்படின்னா வந்து லவ் பாம்பிங் மூலமாக ஸ்பெல் ஒர்க்கு இல்லை மற்ற இது மூலமாக வந்து லவ் பாம்பிங் அப்படின்றத ஸ்பெல் ஒர்க் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, லவ் பாம்பிங்னா
நான்சிஸ்டிக் ஃபஸ்ட்டு வேர்டு இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ இந்த ஃபைலுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதேமாரி வந்துருக்கிறதுனால நீங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. செல்ஃப் அப்சர்வ்டு அப்படின்னா செல்ஃப்னால் மற்றவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறத விட உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கன்றாங்க. அது இல்லாமல் வந்து ஒன் சைடு என்ன சொல்லணும், ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப லவ் பாம்பிங் பண்ணுவாங்க. பாம்பிங்னா இன்னொரு வேர்ட் சொன்னீங்கன்னா பொழி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது 2 விதமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமாக தோணும், உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபைலுக்கானது. ஓகேங்களா? இப்போது செகண்ட் ஃபைலுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்ப்போமா? ஃபைல் 2க்கு பார்த்தீங்கன்னா 3 கார்டு வந்துருக்கு. 3 கார்டும் பார்த்திங்கன்னா நல்ல கார்டாக வரல. ஸோ நான் ஃபைல் 1க்கும் பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஃபைல் 2க்கு மட்டும் எடுக்கக்கூடாதுன்ட்டு ஃபைல் 1க்கும் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைல் 1க்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்துச்சு. ஃபைல் 2 அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபைல் 2 பார்த்தீங்கன்னா அது வந்துருக்கு டாக்கிங், இன்ட்ரெஸ்டிங், அவாய்டிங், மெசேஜ், டெக்ஸ்ட், கால், மெயில், டெக்ஸ்டிங் மோட். இந்த ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், அவாய்டிங், மெசேஜ். இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து உங்களை வந்து வேணான்னு ஒதுக்குறாங்க. மெசேஜ்லேருந்து, டெக்ஸ்ட்லேருந்து, கால், இமெயிலேருந்து அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் போட்டிருக்காங்க. நான் அவாய்டிங் போட்டு மெசேஜில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், அவாய்டிங், மெசேஜ், டெக்ஸ்ட், கால், இமெயில், டாக்கிங் மோட். பேசுறதை பற்றி குறிக்குது, ஆனால் அதில் அவாய்டிங் முன்னாடி வந்திருக்கு இல்லையா? அதனால் வந்து யாரோ ஒருத்தருக்கு மட்டும் இந்த டாக்கிங் இந்த கார்டு வந்து பொருந்தும். 2 பேருக்கு தான் வந்து இது பொருந்தும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைல் 2க்கு இந்த ஒரு கார்டு. செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன்னா வந்து இது எல்லாத்தையுமே குறிக்கும். ட்ரிங்கிங் ஹேபிட்டு, ஸ்மோக்கிங், எல்லா ஹேபிட்டையும் குறிக்கும். ஸோ அடிக்ஷன் அதை பற்றி வந்துருக்கு. செகண்ட் கார்டு கோடிபென்சி, அப்சஷன், ரிஸ்ட்ரெயின்ட், பொசிஷன், கண்ட்ரோல், இமோஷனல் பிளாக். நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்சஷனாக ரொம்ப வந்து எனக்கு இதுதான் வேணும், என்னோடது அப்படின்ற அதை தாண்டி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனீங்கன்னா அடிக்ஷன் வந்து ரிலீஃப் ஆகலாம். என்னோடதுன்றது பதில் அது இது இருந்தால் வந்து கிடைக்கும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வந்து அடிக்ஷன் வந்து அழகாக வெளியே வந்துடலாம். அதுதான் இந்த கார்டு பற்றி சொல்லியிருக்கு. செகண்ட் கார்டு ஃபைல் 2க்கு கீ ஆனியரிங். கீ ஆனியரிங் மெனி ஆப்ஷன்ஸ், அன்கன்வென்ஷனல், ஒன் நைட் ஸ்டாண்ட், ஸ்ட்ரிங் வரும். மெனி ஆப்ஷன் என்ன சொல்லலாம், நிறைய சொல்லலாமா? அன்கன்வென்ஷனல் ஒரு நாள் நைட்டு பற்றி சொல்லுது, சிங்குலர். ஆனால் இது வந்து மெனி ஆப்ஷன் குறிக்கிறத எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இதுங்க இந்த கார்டு மட்டும் நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன். ஓகே, இந்த கார்டு இந்த கீ ஆன் ரிங்குக்கு எடுத்தேன். அப்போ இந்த ரெமினிசிங், மேக்கிங் மெமரிஸ், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த இதை வச்சு வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து அதேமாரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெமினிசிங்னா சொல்கிறது, இல்லை வந்து வேறு என்ன சம்திங் இருக்கலாம். மேக்கிங் மெமரிஸ், ஃபோட்டோ கேமராவில் நம்ம எடுத்தோம் இல்லையா ஃபோட்டோ, அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து பாஸ்ட்டில் நடந்ததை வச்சு நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் வந்து இந்த கார்டு சொல்லுது. ஓகேங்களா? பாஸ்ட்டில் நடந்ததை வச்சு நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க அதுமாரி நடக்கும் ப்ரெசண்ட்டு அப்படின்றத வந்து
நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்றத. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்டு எனக்கும் பொருந்தும். ஏன்னா அடிக்கடி வந்து பாசிட்டிவ் பக்கமாக போய் இது பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற ஆள் நானும் ஒரு சில சமயத்தில். பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பாசிட்டிவ் நினைக்கிறத விட பாசிட்டிவ் நினச்சின்னா என்ன ஆகும், அழுக வரும். அதேமாரி லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனவங்க, அப்புறம் ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுட்டு போனவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாத இதேமாரி ஜென்ரலாக இது பொருந்தாது. ஆனால் வந்து இந்த ஒரு கார்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா வந்து பாஸ்டில் நடந்ததை வச்சு ப்ரெசென்ட்டில் இருக்கிற பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றது தான். பைல் 2க்கான கார் மட்டும்தான் 4 வந்து இருக்குது. ஏன்னா வந்து பைல் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பைல் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு தான் எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால ஒரு கார்டு எடுத்திருக்கேன். பைல் 2க்கு மட்டும்தான் வந்து 4 கார்டு தோணுச்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங். அதுமாரி ஒரு நிமிஷம் இருங்க வரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் இன்னும் நிறைய எழுதி போடணும், ஆனால் டைம் இல்லை. அதனால எந்த அவசரமாக எடுக்கணும் எழுந்து வந்து நான் எடுக்கிறேன். இவ்வளோ இங்கே பாருங்கள், இவ்வளோ வந்துருக்கு. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? விடுங்க, எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கார்டு நேற்று ரீடிங்கில் வந்த அதே கார்டு தான். எவ்ரி டே இஸ் ஏ நியூ சான்சஸ் டு ஷைன் பிரைட்டர். என்னென்னா தினைக்கும் வந்து நம்மளுக்கான இது வந்து தேடி வரும். அதை வந்து நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கார்டு பார்த்திங்கன்னா யுவர் இன்னர் லைட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார். உங்களுடைய குழந்தைத்தனம், உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதாவது வந்து சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயசானதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், சின்ன வயசில் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதை வந்து வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம் அப்படின்றத பற்றி இந்த கார்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சோல் ஃபேமிலி. சோல் ஃபேமிலின்னா ஆத்மார்த்தமான உறவுகள் அப்படின்னு சொன்னால, ஃபேமிலின்னா குடும்பம். அந்த குடும்பம் வந்து கரெக்டாக போகுது அப்படின்ட்டு. இது 2வது முறை வர தெரிஞ்சுக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறவங்க யார் யாருன்றதில்ல, இது வந்து எப்படினாலும் எடுத்துக்கோங்க. AIOL ஓகேங்களா? நான் வந்து பைல் 1 பைல் 2க்குன்னு இருக்குல்ல, நான் ஜென்ரலாகவே இருக்கிறேன். ஏன்னா பைல் 1 பைல் 2 இருக்க முடியாது. ஜென்ரலாகவே வந்து எடுத்து உங்களுக்கான இது நான் சொல்லிடுறேன். கைடன்ஸு தான் ஓகேங்களா? வச்சுட்டு இருக்கிறதா கைடன்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் லவ். நீங்கள் ஆழமான காதல் பற்றி இங்கே சொல்லுது. ஸோ ஆழமான லவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே சொல்லுங்கள். வெளியே சொன்னால் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளேயே ஆழமான காதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா சந்தோஷமும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமாக யாருக்கும் ஒருத்தருக்கு தான் இது போடணும். நான் என் இன்ட்யூஷன் சொன்னது. இண்டிகோ சைல்டுனா ஹைலி இன்ட்யூட்டிவ். ஓகேங்களா? இண்டிகோ சைல்டுனா இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இண்டிகோ சைல்டு நிறைய இருக்குது இந்த விதத்துலேயே. இண்டிகோ சைல்டு மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஃபைண்டிங் ஃப்ரீடம். அதாவது வந்து ஃபைண்டிங் ஃப்ரீடம்னா வந்து உங்களுக்கான அதை வந்து ஃப்ரீடம்னா என்ன? சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணுமே தவிர அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதுங்க. அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து முடியவே முடியாது. அதேமாதிரி கோடிபென்சி. ஒருத்தவங்க சார்ந்து இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஏன்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா நம்ம ரொம்ப பிரேக் டவுன் ஆகும், ரொம்ப அழுவோம். சரி இந்த லைஃபே வந்து என்னடா அப்படின்னு நினைப்போம். அதனால்
கோடிபென்சியாக இருக்கலாம், ஆனால் ரொம்பவும் அட்டாச்மெண்ட் அடிக்ஷனாக இருக்காதீங்க, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே எல் லெட்டர் தான் வந்திருக்கு, அந்த இதில் வந்தது தான் எல், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெட்டர் Q வந்திருக்கு, ஓகேங்களா? Q வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் 15 செகண்ட் தாண்டி 15க்கு மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எலாபரேட்டாக லென்த்தாக போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது, போடணும்னு சொல்லிச்சு டியூஷன். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். அது ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப்பிக்காக விசஸ் ஹியூமன் ரைட் அதேமாதிரி விசஸ் போட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்றதுக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் அதையும் சொல்லி நான் உங்களுக்கு எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா. ஏன்னா பேசி சண்டை போடுறது விட பதில் இன்ஃபர்மேஷனை சொல்லணும், அதுமாதிரி லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் என்னோடய ஆசை. ஸோ எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ சச்சரவாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து இருக்கிறப்ப தான் ஒற்றுமையே பலம்ன்ற மாரி சேர்ந்து இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ லவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும் கைஸ். பாய்.